இத்தனை வருஷ காலமா எந்த தொகுதியிலுமே ஜெயிக்காத இந்த நாத்தம் பிடிச்ச கட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு ஒரு தலைவன், அதுக்கு ஒரு சேட்டை, வாய்க்கு வந்த மாதிரி நாய் மாதிரி வாழு கத்திக்கிட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. இவங்க பேச்செல்லாம் வர வர ரொம்ப பேடா போயிட்டு இருக்கு. என்னமோ மயிருன்றான், மண்ணாங்கட்டின்றான், இதெல்லாம் இப்படி எல்லாமா பேசுவாங்க. ஃபுல்லா நல்லா ஏத்திக்கிட்டு போதையில வந்து மேடையில வந்து பேசுறானா என்னமோ தெரியல. இவன் வாயிலிருந்து என்ன வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. பேசுறதுக்கு உரிமை இருக்கு, ஆனா நாக்க கட்டுப்படுத்தி பேசணும். இவன் பேச்ச ரசிக்கிறதுக்குன்னு ஒரு சில கூட்டம் இருக்குது. அவங்களுக்குன்னு, அவங்கள ரசிக்க வைக்கிறதுக்குன்னு அவங்களுடைய கைத்தட்டல் வாங்கணுன்றதுக்காக இவன் வெளியே எடுத்து விடுற வார்த்தை இருக்கு, அது ரொம்ப எல்லை மீறி போகுது. இவன் எப்படிப்பட்ட ஒரு பச்சோந்தி, இவருடைய உள்நோக்கு என்னன்றது நமக்கு தெளிவா தெரியுது. அது என்னன்னு சொல்றேன் கேளுங்க. குறிப்பா தலைவர் CM விஜய் அவர்களை ஏன் தம்பின்னு கொஞ்சிக்கிட்டே கிடந்தான்ல. ஏன் அப்படி கொஞ்சிக்கிட்டு கிடந்தானா, விஜய நேசிக்கிற ஏதோ ஒரு சிலவங்களுடைய ஓட்டாவது இவனுக்கு சேரட்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இவன் அன்னைக்கு அப்படி பேசினான். ஆனா அப்படி வாங்கி கூட அவனுக்கு அந்த 4% ஓட்டு கூட வரல. ஆனா இப்ப எலெக்ஷன் முடிஞ்ச பட்ச தலைவர் விஜய் அவர்கள் CM ஆயிட்டாரு. இப்ப தீஞ்சு போன சக்தியும் தீய சக்தியும் சின்ன பின்னமாயி போச்சு. இப்ப அந்த தீஞ்சு போன சக்திக்கும் தீய சக்திக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வாக்காளர்களுக்கு இருப்பாங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் இனி வரப்போற தேர்தலில் அந்த கட்சிகளுக்காக ஓட்டு போடுறதுக்கு மனசு இல்ல. வேற யாருக்கிட்ட ஓட்டு போடுறதுன்னா அவங்க மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கும். அப்படி குழம்பிட்டு இருக்கிற அந்த ஓட்டு வங்கிகளை இவனோட பக்கம் திருப்புறதுக்காக இவன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, இந்த உதவ சதின்னு ஒருத்தர் இருக்கான்ல, இப்ப அவனுக்கு சியஞ்சியை அடிச்சுக்கிட்டு இப்ப அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அப்பப்ப இந்த மனசை மாத்தி கருத்துக்கள் மாறி மாறி பேசிட்டு இருக்கிற ஒரு குணம் இந்த நாத்தம் பிடிச்சவனோட உடம்போட ஒட்டி பிறந்த ஒரு குணாதிசயம். இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். நீ எப்படி வேணா யாருக்கு வேணா சப்போர்ட் பண்ணிட்டு போ, ஆனா உன் நாக்க அடக்கி பேசணும். 4 புத்தகத்தில் இருக்கிற வரலாறை படிச்சுட்டு இந்த உலகத்திலேயே நான் தான் மிகப்பெரிய அறிவாளின்ற மாதிரி என்கிட்ட பேசி ஜெயிக்கிறதுக்கு இந்த தமிழ்நாட்டுல வேற யாருமே இல்லைன்ற மாதிரி இவனோட இந்த திமிரை என்னதான் பண்றது சொல்லுங்க. ஒரு இயக்கம் நல்லா இருக்கணும்னா முதல்ல அந்த இயக்கத்தோட தலைவருக்கு முதல்ல நல்லொழுக்கம் வேணும். அவருடைய வாய்க்கு நாக்கடக்கம் வேணும். அப்பதான் அவங்களுடைய தொண்டருக்கும் இந்த நல்லொழுக்கமும் நல்லடக்கமும் வரும். மேடையில அப்படி பேசிட்டு இருக்கிறவனுக்கு தான் அறிவில்லைன்னா அதை பார்த்துட்டு கை தட்டிக்கிட்டு ரசிக்கிற அவங்களுக்கும் அறிவில்லை. அவன் எப்படியெல்லாம் மரியாதை குறைவா அடுத்தவங்களை அவமானப்படுத்தி பேசிட்டு இருக்கான். இதை பத்தி யாருமே அங்க உட்காந்துட்டு இருக்கிறவங்க எழுந்திரிச்சிட்டு ஒரு கேள்வி கேட்க மாட்டீங்க. மக்களை, இவனுக்கு கையடிக்கிற மக்களை உங்ககிட்ட சொல்றேன், தயவு செஞ்சு இவன் பேச்ச கேட்டு இவன் பின்னாடி போனீங்கன்னா இவன் கூட பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு இவன் பின்னாடி நீங்களும் போக வேண்டி இருக்கும். ஜாக்கிரதையா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்.